2026ல் நம்ம கணிப்பு பண்ண மாதிரி எக்ஸாக்டாக 85% இதுவரை வந்திருக்கு. ஆனால் அதில் பெண்களுடைய ஓட்டுக்கள் பார்த்திங்கன்னா 85.76%. இந்த 85.76% இருக்கிறதுலையே அதிகமாக இருந்தாலும் பெண்கள் 1951 இருந்து ஓட்டு போடும்போது அவங்களுடைய ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் இயரில் தான் ஜம்ப் அடிச்சிருக்கு. இப்போது 2026ல் பார்த்திங்கன்னா ஆண்கள் வாக்குகள் 83.57%, பெண்கள் வாக்குகள் 85.76%. இதே இது அந்த ஓட் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா 1962 தான் ஜெண்டர் வைஸாக கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 1962ல் மெட்ராஸ் அசம்பிளி தான், அது அப்போதைக்கு தமிழ்நாடு கிடையாது. அதில் பார்த்திங்கனாக்க மேல் ஓட்டுக்கள் 74.92, ஆனால் பெண்கள் வெறும் 66% தான் போட்டிருக்காங்க. இந்த கேப் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்மளுடைய அனாலிசிஸ்க்காக பிரத்யேகமாக ரெடி பண்ண ஒரு சின்ன ஆப். இது பார்த்திங்கன்னா இதோட கேப் வந்து பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த கேப் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் வந்து 1980ஸ்லாம் பார்த்திங்கன்னா 69%, இங்கே பார்த்திங்கன்னா 61%. இது எந்த இடத்துல முறியடிக்கப்பட்டிருக்குன்னா 2011ல் எப்போ ஜெயலலிதா மேசிவாக வின் பண்ணுறாங்களோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் ஓட்டுக்கள் 77.53, பெண்கள் ஓட்டுக்கள் 78.51. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து பெண்கள் ஓட்டுக்கள் வந்து ஈக்குவலாகவும் க்ரோத் ஆகி தான் இருக்குது. ஸோ 2026ல் மேசிவாக ஓட்டுக்கள்லேயும் 12 லட்சம் ஓட்டுக்கள் அவங்களுக்கு அதிகம், பர்சன்டேஜ்லேயும் 85.76% ஓட்டுக்கள் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் ரிலீஸ் பண்ண இந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1962ல் நடந்த எலெக்ஷனில் ஆண்கள் ஓட்டுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61%, பெண்கள் ஓட்டுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 47% தான். அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டுக்கள் அங்கேயும் ஆண்கள் ஓட்டுக்களை விட அதிகமாக இருக்குது. ஸோ 92.69%. இது ஒரு சின்ன ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இதை வச்சு ரியல் ஃபேக்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோவை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.